கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். மத்திய 3வது அதிகாரத்தில் 8-9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுக்குனாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்க என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சில பேர் கனியற்ற வாய்க்கிருக்காங்க, மனம் திரும்பி இருக்காங்க, ஆனா கனி கொடுக்கறது இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க ஆபிரகாம் சன்னதி சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க நாங்க கிறிஸ்துவங்க சொல்றாங்க. கிறிஸ்து நடந்தா போல நடக்கணும், ஆபிரகாம் கீழ்படிந்தா போல கீழ்படினு. அதனால இங்க வேத வார்த்தை சொல்லுது, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, ஜீசஸ். அதனால ஆபிரகாம் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கா, ஏசாயா 63வது அதிகாரத்துல ஏசாயா 63ல 16வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்புமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலத்து முதல் உம்முடைய நாமம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற, தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்புமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலத்து உம்முடைய நாமம் என்றார். அதனால ஆபிரகாம் அறிந்து கொள்ளவில்லை, நம்மள இயேசு கிறிஸ்து தான் அறிந்து கொண்டாரு. மோசே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் நாமம் என்ன என்று கேட்ட போது, நான் இருக்கிற வகையில் இருக்கிறேன் என்று சொன்னாரு. அநேக நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்ப இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தல? ஆபிரகாமுக்கும் அந்த இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பாடு கிடையாது, கொடுக்கல. மோசைக்கும் அந்த வெளிப்பாடு கொடுக்கல, ஆனா நமக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்று கொடுத்தாரு. அவர் மூலமாக நம்ம மீட்பு உண்டாயிடுச்சு. அதனால அந்த மீட்பை காத்து கொள்ளணும். எதுக்கு இந்த வேத வார்த்தை நான் சொல்றேன் சொன்னாங்க, சில பேர் தங்களுக்குள்ளே தங்களை சொல்லிக் கொள்வது சில குணாதிசயங்களை பார்ப்போம். இங்க குணாதிசயங்களை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஹல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், சில காரியங்களை அவர் நேசிக்கிறார். அதனால தேவன் வெறுக்கிறார்கள் நம்ம பேசக்கூடாது, மிஞ்சின நீதிமானமும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உள்ளது உள்ளது என்றும் இல்லாதது இல்லாது என்று சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 8வது அதிகாரம், எரேமியா 7வது அதிகாரம் 8-10வது வார்த்தை நான் வாசிக்கிறேன் கேட்பமாக. இங்கே இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகள் நீங்கள் நம்புகிறீர்கள். ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகள் நம்புகிறீர்கள். நீதிமன்றங்கள் இருக்கு, நம்ம பேசுற வார்த்தை வல்லமில்லாத வார்த்தை. தேவ வார்த்தை வல்லம் உடையது, அது ஜீவனும் ஆயுமா இருக்கிறது. யோவான் 6:63 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நம்முடைய மனசுடைய வார்த்தை ஜீவனும் கிடையாது, வல்லமையும் கிடையாது. அதனால இப்போ இந்த எரேமியா 7வது அதிகாரத்துல 8வது, இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானை இட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்க அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு சொல்றாரு. இதெல்லாம் செய்துட்டு பிற்பாடு என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஸ்தலத்துல எனக்கு முன்பாக நின்று, ஆண்டுக்கு முன்பாக நின்று சில பேர் பேசுறாங்க. எனக்கு முன்பாக நின்று என்ன சொல்றாங்க சொன்னாக்கா, ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகள் எல்லாம் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கோம் என்று சொல்வீர்களோ? சில பேர் சொல்றாங்க, நாங்க விடுதலை வாங்கியிருக்கோங்க. விடுதலை கர்த்தருடைய நாமத்துல எங்க விடுதலை.
முற்றுமுடிய ரட்சிக்கப்பட்டோன்னு, முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. சில பேர் சொன்னா இதெல்லாம் நாங்க செய்யறதுக்கு விடுதலை வாங்கியிருக்கோம். எதுக்கு? தப்பு பண்றதுக்கா? இந்த பாருங்க என்ன சொல்றாரு, நீங்க திருடுறீங்க, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானை இட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்க அறியாத அந்நிய தேவனை பின்பற்றி இத்தனை காரியம் செய்துட்டு விடுதலை பெற்று இருக்கிறோம் சொல்றாங்க. இதெல்லாம் செய்து விடுதலை பெற்றிருக்கோம் அப்படி சொல்லக்கூடாது. தேவன் தான் குமாரன் விடுதலை ஆக்கணும். மெய்யா நீங்க விடுதலை ஆக்குற வார்த்தையின்படி தேவன் தான் நமக்கு விடுதலை ஆக்குறோம். நீயா விடுதலை கையில் எடுக்க முடியாது. அதனால இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சு வாங்க. விடுதலை பெற்று இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கோ, செய்யறதெல்லாம் செஞ்சு கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் எங்களை விடுவிப்பார், எங்களை ரட்சிப்பார்னா அது அர்த்தம் இல்லை. கர்த்தர் உனக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்க, அந்த கிருபின் மூலமா நீ உன்னை காத்துக்கொள்ளு. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை இவங்க விடுதலை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. மீகா 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் இதுல ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்க. மீகா 3வது அதிகாரத்தில் வார்த்தை 14 வார்த்தை, அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் தலைவர்கள் சொன்னா, தலைவர் இன்னைக்கு யாரு? சபைக்கு தலைவராக இருக்கிறது யாரு? அவங்க தான் தலைவருக்கு நமக்கு. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசனம் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். 3 காரியம்: 1 தலைவர், 2 ஆசாரியர்கள், 3 தீர்க்கதரிசனம் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு எப்படி செய்யறாங்க? கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் நாமத்தை சொல்லி, ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை கொண்டே உங்களை வஞ்சிப்பாங்க, என் நாமத்தை கொண்டே உங்களை என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, தீர்க்கதரிசிக்கு பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, எங்கள் நடுவில் கர்த்தர் இல்லையோ, எங்கள் நடுவில் கர்த்தர் இல்லையோ. அது எப்படி இருப்பாரு? நீ அக்கறம் பண்ணுவேன், பாவம் பண்ணுவேன், அநியாயம் பண்ணுவேன், துரோகம் பண்ணுவேன், அசுத்தமா இருப்பேன், வேசித்தனம் பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து என்ன சொல்றது? எங்கள் நடுவில் இல்லையோ சொல்றீங்க, கேட்கறீங்க. அது எப்படி உங்க நடுவில் இருப்பாரு? நான் பரிசுத்த ஆகிய நீங்கள் பரிசுத்தமா இருங்க சொன்னாரு. அப்போ நடுவில் எப்போ வாசம்? நீங்க பரிசுத்தா உங்க நடுவில் வந்து வாசம் பண்ணுவாரு. இங்க உங்க சொல்றாங்க, அவங்க குணாதிசயங்கள் பாருங்க, எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். எங்கள் நடுவில் இருக்காரு கர்த்தரு, எங்களுக்கு தீங்கு வராது. அது எப்படி உங்களுக்கு வராம இருக்கும்? கர்த்தர் சொன்ன வார்த்தை மீறி பேசுறீங்க. கர்த்தர் கொடுக்காத கொடுத்து வாங்கினா இருக்கதா பேசுறீங்க. தீங்கு வராது நீங்களே எப்படி சொல்லலாம்? நாங்க விடுதலை பெற்றிருக்கோம் நீங்களே சொல்லிக்கலாமா? தேவன் சொல்லு, உனக்கு விடுதலை கொடுத்திருக்கேன், உனக்கு தீங்கு வராது சொல்லி தேவன் சொல்லு. ஹல்லேலூயா. அதனால இது 2வது ஒரு குணாதிசயங்கள் பாருங்க. மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அங்க என்ன சொல்றாங்க? நாங்க விடுதலை பெற்றிருக்கோம், என்ன தப்பு பண்றதுக்கா? இங்க என்ன சொல்றாங்க? எங்கள் நடுவில் இல்லையோ தீங்குகள் மேல் வராது. அப்ப என்னென்ன செய்யறாங்க? தலைவருக்கு பரிதானம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க தலைவர்கள். ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அப்ப உண்மையா உபதேசிக்கிறதுக்கு கூலிக்கு உபதேசிக்க வித்தியாசம். பவுல் எதிராக ஆரோக்கியமான உபதேசம் சொல்லுங்க சொல்ல. பவுல் என்ன சொல்றாரு? புதிய ஏற்பாட்டுல ஆரோக்கியமான உபதேசம். இந்த ஆரோக்கியமான உபதேசம் ஒரு மனுஷனை ஆசிரியரும் உயர்த்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இது ஆரோக்கியமான உபதேசமா? இவங்க சொல்றது ஆரோக்கியமா? இல்ல. பாருங்க, எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் கர்த்தர். சில இன்னொரு குணாதிசயங்களை பார்க்க, மனுஷனுடைய குணாதிசயங்களை பார்க்கலாம். ஆமோஸ் 9:10. ஆமோஸ்ல 9:10 பார்ப்போம். ஆமோஸ்ல 9:10 பார்ப்போம். தீங்கு எங்களை அணுவதில்லை, எங்களுக்கு நேரிடலும் இல்லை என்று
என் ஜனத்தில் சொல்கிற பாவிகள் எல்லோரும் பட்டயத்தால் சாவார்கள். அப்போ என் ஜனத்துல இருக்காங்க, பாவிங்க இருக்காங்க, தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் ஆண்டு சொல்ற கிறிஸ்துவ ஜனங்கள், கிறிஸ்துக்குள்ளே வாழறவங்க, ஹல்லேலூயா, அவங்க என்ன சொல்றாங்க? என் ஜனத்தில் சொல்கிற பாவிகள் எல்லோரும் பட்டயத்தால் சாவார்கள். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப என்ன சொல்ற? தீங்கு எங்களை அணுவதில்லை. பாவிகள் சொல்றாங்க, பாவம் செய்யிட்டு வந்து சொல்றாங்க, எங்களுக்கு தீங்கு அணுகாதுங்க, தேவன் மன்னிச்சுடுவாரு. மன்னிக்கிறாரு, சரி, அதுக்கேற்ற தண்டனை நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் யாரையும் பாராபட்சம் பார்க்க மாட்டார், பரிதானம் வாங்க மாட்டார். கர்த்தர், நீ வாங்க பரிதானம், நீ பாராபட்சம் பார்ப்ப, ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. அதனால தேவனுக்கு பயந்து நடக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த குணாதிசயங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. எரேமியா, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எரேமியா 8வது அதிகாரத்துல இன்னொருத்தருடைய குணாதிசயம் நாம் பார்ப்போம். 8வது வார்த்தை, நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும். சில பேர் என்ன சொல்றாங்க, ஞானிப்பா, நாங்க வேத ஞானி, வேத பாரகர், நாங்க பரிசுவான், நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள், அப்படி சில பேர் தங்களுக்குள்ளே தாங்களே சொல்லிக்கிறாங்க மற்றவங்க கிட்ட. இங்க நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? நீங்க சொல்றீங்க வேதம் உங்ககிட்ட இருக்கு, வேதம் இருந்தாக்கா தப்பு பண்ணலாமா? வேதம் அறிந்திருந்தாக்கா தப்பு பண்ணலாமா? தேவனுக்கு பயந்து நடக்கணும் இல்லையா? அந்த திருடன் சொன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கணும் இல்லையா சொன்னான் அந்த திருடன். தேவன் கூட தொங்கும் போகுது சிலுவில். ஆனால் இங்க சொல்றாரு, வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்றது எப்படி? மெய்யாகவே இதோ வேதபாரர்களின் கள்ள எழுத்தாணி அது அபத்தமாக்குகிறது. கள்ள எழுத்தாணி, வேதபாரகர் என்ன பண்ண, சில கள்ள எழுத்தாணி வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த காரியம் பார்ப்போம். எரேமியா 5வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். இங்க எரேமியா 5வது அதிகாரத்தில் நான் முக்கியப்படுத்துவது 12வது வார்த்தை, அவர் அப்படிப்பட்டவர் அல்லவென்றும் பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தாகிலும் பஞ்சத்தியாகிலும் காண்பதில்லை என்றும். சில பேர் சொல்றாங்க, அவர் நல்லவருங்க, கர்த்தரு அவர் நல்லவர், அப்படிப்பட்டவர்ல கெட்டவர் கிடையாது, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்றும் பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தியாகிலும் பஞ்சத்தியாகிலும் காண்பதில்லை என்று. அவரை பத்தி போயிச்சு, ஆண்டவரை பத்தி போயிச்சு. ஆண்டவர் நல்லவருங்க, நம்ம பஞ்சம் வராது, கஷ்டம் வராது, நஷ்டம் வராது, துன்பம் வராது, நோய் வராது. நீ சொல்லுவ, அதுக்கு ஏற்றாப்புல பாத்திரம் இருக்கணும் இல்லையா? நீ பாத்திரம் வேணும், சாட்சி இருக்கணும் இல்லையா உங்ககிட்ட? தேவன் எப்படி ஒத்துவ? நீ சொல்றதை ஒத்துக்குவாரா? மனுஷனுடைய பரிசுத்தம் ஒரு பரிசுத்தமா? ஹல்லேலூயா. அவதான் பரிசுவாங்க நம்புவதில்லை சொல்லிட்டு யோபு சொல்லிட்டாரு. அப்ப உன்னை என்னை எப்படி நம்புவாரு? அதனால ஜபம் பண்ணுங்க, முற்று முடிய ஜபம் தான், வேற வழியே கிடையாது. நிறைய மெசேஜ்ல பாருங்க, இது அதிசயமான புது மெசேஜ் வாசிங்க, இது அது செய்யுங்க, இது செய்யுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரசங்க சொல்றாரு, முன்ன நடந்துதான் இப்ப நடக்குது, இப்ப நடக்குதான் பின்னாடி நடக்க போகுது. இது ஒன்னும் நூதனமானது ஒன்றும் கிடையாது. பிரசங்க தான் சொல்றாரு, முன்ன நடந்தாப்பா இப்ப நடக்குது, இப்ப நடந்தா பின்னாடி நடக்க போகுது. இதுல நூதனம் ஒன்றும் கிடையாது. அது இது எல்லாம் போச்சு, மறுபடியும் வருது, அது திரும்பி வரும். யோபுல சொல்ற, அவர் திரும்ப அனுப்புறாரு ஆண்டவர் தண்டனை. அதை உணர்ந்துட்டாக்கா மனுஷன் ரசிக்கப்படுவான். உணர்ல சொன்னா பட்டயத்துக்கு இறைவான். ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட அல்லவென்றும் பொல்லாப்பு நம்ம வராது, நாம் பட்டயத்தாக்களும் பஞ்சத்தாலும் காண்பதில்லை என்றும் சொல்றார். ஹல்லேலூயா. அதனால
இன்னொரு வார்த்தை அங்க சொல்றாரு, நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் கேளுங்க, கர்த்தர் நல்லவர். அதே எரேமியால 25 உங்கள் அக்கிரமங்கள் இவர்களை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வராவட்டாதிருக்குது. ஏங்க நன்மை வரலச்சுனாக்கா உங்க அக்கிரமம் உங்க பாவங்கள் தான் தடுக்குது நன்மை வராதபடி. எரேமியா 5:25 சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்கள் இவளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. அக்கிரம் பேச்சு தானே இது. நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், என்கிட்ட வேதம் இருக்கு, எனக்கு தீங்கு அணுவதில்லை. தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க, தேவன் செய்வார், நல்லது செய்வார். ஹல்லேலூயா. அதனால சொல்றாரு, குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்கிற கண்ணிகளை வைக்கிற துர்மார்க்கர் என் ஜனங்களுக்கு காணப்படும். துர்மார்க்க என் ஜனங்கள் இருக்காங்க. நீதிமன்றம் சொல்லப்பட்டது, தீங்கு நாளுக்காக துர்மார்க்கம் உண்டாக்கி வச்சிருக்காரு கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க நீங்க சங்கீதத்தில் இருக்கு, தீங்கு செய்ய தீங்கு செய்ய தேவதூதர் கூட இருக்காங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 78 இருக்கு, 78:49 நினைக்கிறோம் வார்த்தை. தீங்கு செய்ய தேவதூதர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட நன்மை செய்த தேவதூதர்கள் இருக்காங்க. தீங்கு செய்த தேவதூதர் வந்தா என்ன கதியாகும் நம்ம கதி? அநியாயம் பண்றாங்க, கிறிஸ்தவ பார்த்து அடிக்கிறாங்க, ஒதுக்கிறாங்க. ஆனா ஆண்டோடைய கோபம் இறங்கிச்சுனாக்கா ஒருத்தர் கூட இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இவர்களை நான் விசாரி 29 சொல்றாரு, அவங்க என்ன பண்றாங்க, குருவிகள் என் ஜனங்கள் காணப்படுகிறது, துர்மார்க்கர்கள் என் ஜனத்தை காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவங்க வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்குது. ஆதலால் அவங்க பெருகி ஐஸ்வர்யங்கள் ஆகிறார்கள், கொய்த்து சலுக்கு பண்ணுகிறார்கள். துர்மார்க்குடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கருடைய வாய்க்கு விசாரியாமல் தங்கள் மாத்திரம் வாய்கிறார்கள். எளியவர்கள் நியாயத்தை தீர்க்கார்கள். இவர்களை விசாரியாது இருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்மா நீதியை சரி கட்டாதும் என்று கர்த்தர் சொல்கிறார். கீழே சொல்றார் 30வது வார்த்தை, திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. இப்ப தேசத்துல என்ன காரியம் இங்க சொல்றாரு, திகைத்து திடுக்கிடத்தக்க. திகைக்கிறோம், என்னடா இப்படி எல்லாம் நடக்குது, திடுக்கிட்டு ஏதோ காரியம் நடக்குது. அங்க சர்ச்சை ஒடிக்கிறான், ஒருத்தன் சர்ச்சை நட்டாது சொல்றான், கிறிஸ்தவனை அடிக்கிறான், ஒதுக்கிறான். ஆனா ஒரு அரசாங்கம் இருக்கு, ஒரு மேல் அதிகாரிங்க இருக்கு, அது கூட கண்டிக்காம இருக்காங்க. தேவன் ஒரு சித்தம் வச்சிருக்காரு, ஏதோ நிரந்தரம் கிடையாது. அப்ப நமக்கு விரோதமா செய்யறவங்க எல்லாம் நரகமா தான் போவாங்கண்டி, தேவனுக்கு விரோதிங்க நரகமா தான் போவாங்கண்டி, பரலோகம் போக மாட்டாங்க. ஆனா இங்க நல்லா இருக்கலாம், செத்த பிறகு ஒரு எல்லாரும் நியாயம் தீர்ப்பு இருக்கு. அதனால கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு 2-3 வார்த்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. சகேரியா அதிகாரம் ஜீசஸ் சகேரியா அதிகாரம் 11வது அதிகாரத்தை காண்போம். சகேரியா 11வது அதிகாரத்தில் ஜீசஸ் 5வது வார்த்தை 5வது வார்த்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. என் தேவனை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலை உண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். அடுத்தது, அவைகளை உடையவர்கள். அப்ப என்ன உடையவர்கள்? ஆடு உடையவர்கள், மேய்ப்பர்கள். அவைகள் உடையவர்கள் அவர்களை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். எண்ணங்களை குறித்து நான் சொல்லினேன். எல்லாம் ஒரு மனுஷனுடைய இருதயங்கள் எப்படி இருக்கு பாருங்க. கிறுக்கும் கேடுள்ள இருதயம் வச்சிருக்காரு ஆண்டவர். தன்னை நீதிமான் சொல்லிக்கலாம், ஆனா அவன் நீதிமானா நீதியற்றவன் தேவன் தான் நியாயம் இருப்பாரு. ஹல்லேலூயா. பார்வைக்கு அவன் நீதிமானா இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் எப்படி தெரியாது. அவைகள் உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்கள் குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவர்களை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா.
நல்லா காசு இருக்கு. நான் சுந்தரையா கிட்ட வேலை செய்யற இடத்துல, சுந்தரையா கிட்ட நான் உடன் ஊழியக்காரர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் என்னுடைய பிரச்சனைக்கான வெளில போறது வருது. ஒரு நாள் நான் காரெல்லாம் ஓட்டுவேன். ஒரு டூரிஸ்ட் வண்டி எடுத்துன்னு போய் போகிற இடத்துல ஏதாவது வேலை செய்ய வயிற்று பொழைப்பேன் இல்லையா. ஒரு பெரிய பாஸ்டர் வீட்டுக்கு போனேன். அவர் என்னை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த கார் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தாக்கா விசாரிச்சாக்கா அவர் வந்து லேண்டு வாங்க போறாரு. பாருங்க, தேவையில்லாத காரியங்களுக்கு கர்த்தருடைய பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க. எனக்கு கூப்பிடல, வேற கலர் கார் கொண்டா சொன்ன, வேற கலர் கொண்டு வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்பதானே விசாரிச்சாக்கா இவர் வந்து ஒரு பெரிய போதகர். சரி, நான் விட்டுறேன், நமக்கு எதுக்கு, உப்பு சாப்பிட்டு தண்ணி குடிக்க போறோம் இல்லைங்களா. பள்ளத்தை வெட்டினா அந்த பழத்தை நீ கல்லை போட்டா உங்க காலில் விழும். அதுதான் பிரசங்க சொன்ன. சரி, இருக்கட்டும், நல்லவங்க. ஹalleluya. அப்ப சொல்ற அவைகள் விற்கிறத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாங்க. சில ஸ்தோத்திரம், எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க? ஒருத்தன் கெட்டு போனாலும் ஸ்தோத்திரம், ஒருத்தன் நல்லா இருக்க கூடாது சொன்னாலும் ஸ்தோத்திரம், பழி வாங்கணும்னா ஸ்தோத்திரம், கிண்டல் பண்ணணும்னா ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரமா? அப்படி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகிறோம். என்ன சொல்றாங்க? நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆகிறோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்ல. பாஸ்டர் இரக்கம் இருக்குன்னு. நான் 4 கோடி வச்சுருக்கேன், 5 கோடி வச்சு நீ சொல்லு, கேட்கறோம், கேட்பாங்க. ஆனாக்கா அதுக்கு ஏற்ற பிரதிபலன் தலைமையில இருக்கு. ஹalleluya. தசம்பாகம் காணிக்கை வச்சு பேசின பெரிய சப்ஜெக்ட் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் சொன்னா தசம்பாகம் பழக்கம் ஆனவனுங்க அதை வாங்கக்கூடாதுன்னு விட்டுருவாங்க. தசம்பாகம் வாங்கினால சுகபோகமா இருக்காங்க. வாங்காத சொன்னா வாங்காத இருப்பாங்களா? அது நம்ம சொல்ல முடியாது. தசம்பாகம் சொன்னா கத்துக்குரியது, அது இன்னும் சப்ஜெக்ட்ல பேசுவோம். ஹalleluya. இரக்கம் வைக்கிறது இல்லையா. குணாதிசயம் பாருங்க, என்ன பண்றாங்க? கொன்று போட்டு தங்கள் குற்றமில்லை என்கிறார்கள். அவைகளை உடையவர்கள் அவளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்கிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 2வது அதிகாரத்துல ஒரு வார்த்தையை பார்ப்போம். எரேமியா 2வது அதிகாரம் 800 எரேமியா 2வது அதிகாரம் அந்த 35வது வார்த்தை. ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன், ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்றும் சொல்கிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்கிற நிமித்தம் நான் உன்னோடு வழக்காடுவேன். நான் பாவமே செய்யலப்பா சொல்றேன், தேவன் வழக்காடுவார் உன்னோடு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 66 ஏசியா தீர்க்கதரிசி 66வது அதிகாரத்துல ஜீசஸ் 66வது அதிகாரம் 66 3வது வார்த்தை 4வது வார்த்தை பார்ப்போம். 3:5 ஏசியா 66 3வது வசனம். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்கிறவனாகவும், மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்கிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நியாய காதை அறுக்கிறவனாகவும், காணிக்கை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரத்தை ஸ்தோத்திரனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். சில பேர் தங்கள் வழிகளை தெரிந்து, கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்றதில்லை. தங்கள் வழியை தெரிந்து, கர்த்தருடைய வழி அருமையான வழி. ஹalleluya. அதனால தங்கள் வழிகளே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவருப்பு மேல் விருப்பமாயிருக்கிறது. சிலருக்கு என்னதான் இருந்தாலும் கிறிஸ்துவ அருவருப்பாக்கான காரியங்கள் செய்து இருப்பாங்க. நான் சில கிறிஸ்துவ பார்த்துருக்கேன்.
லட்சக்கணக்காக பணம் இருக்கும், நல்ல வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவங்க காரியம் கூட அருவருப்பான காரியங்களா இருக்கும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்க திருந்த மாட்டாங்க. உன் காணிக்கை கொடுத்தா மட்டும் கர்த்தர் உன்னை ரட்சிப்பாரா? முதலாவது நீ மனம் திரும்பணும். மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன இருக்கு? கோடால வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீ ஐஸ்வர்யா இருந்து கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு. யோபு 25:32 அதிகாரத்தை சொல்றாரு, நீதிமானா இருந்தானா, நீ யாரா இருந்தா, நான் ஞானி இருந்தா, எனக்கு என்ன நஷ்டம் லாபம் சொல்றாரு. தேவனுக்கு நஷ்ட லாபம், உனக்கு தான் நஷ்ட லாபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே மறுபடியும் இயேசு 66:5 வார்த்தை, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகளே, அவருடைய வார்த்தை கேளுங்கள், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து. சில பேர் இயேசு நாமத்தை பகைக்கிறாங்க. இயேசு நாமத்தை பகைக்கிறாங்க. பாருங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகளே, அவங்க வார்த்தைகளை கேளுங்கள், என் நாமத்தையும் உங்களை பகைத்து. கர்த்தருடைய வசனத்தின் நடுங்களை அவருடைய வார்த்தை கேளுங்கள், என் நாமத்தையும் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்க சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவதாக என்கிறாங்க. அங்க சோத்திரம் சொன்னாங்க, இங்க மகிமைப்படுவாரு. கர்த்தர் எப்படி மகிமைப்படுவாரு? செய்யறதுலாம் அட்டுயம் பண்ணிட்டு ஏழை எளியவருக்கு செய்யாம வரைச்ச ஆபிரகாம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல ஆபிரகாம் வரும்போது ஒரு அடி காணி நிலம் கூட கிடையாதான் வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்து பாருங்க நீங்க. ஆபிரகாம் வரும்போது அவனுக்கு ஒரு அடி நிலம் கூட கிடையாது. இன்னைக்கு எத்தனை அடி நிலம் வாங்கி வைக்கிறேன் நீங்க? தேவையா? தேவனுக்காக வாங்கி வைங்க, தேவனுக்கு கொடுங்க, தேவனுக்கு காரியங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள், உன்னுடைய வைகள் என்னுடைய வைகள், உன் நினைவு காட்ட வைகள். அருமையான காரியங்கள் சொல்லியிருக்கார் கர்த்தர் இயேசுவால.